ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என்ன பார்த்தோம்? மதியம் என்ன திருக்குறள் பார்த்தோம்? திருக்குறள் தான். 7 8 பார்த்தோம். 7 8 பார்த்தோம். அதுல பழமொழிகள் பார்த்தோம். பழமொழி சரி, திருக்குறள் வரைக்கும் பார்த்தோம். 7 8 பார்த்துட்டோம். சரியா? இப்போ 9 10. 9 சொல்லுங்க. 9வது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணம்தான் தாளை வழங்கா தலை. ஒழுங்கா சொல்லுங்க. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது என்ன பொருள்னா, உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்ட இறைவனின் திருவடியை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். சரியா? அப்படி ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் எப்படின்னா, அதாவது நம்மளோட வயசில் கம்மியாக இருப்பாங்க. நான் என்ன எடுத்து சொல்கிறேன். என்னோட இப்போ வயசு கம்மியாக உள்ளவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. நல்லா ஒரு டேலண்ட்டாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்மளோட சின்னவங்க நம்ம இவங்ககிட்ட என்ன இவங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கறது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. எங்கே நல்ல அதான் டேலண்ட் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க படித்த படிப்புக்கும் நம்ம மரியாதை கொடுத்து நடந்தோன்னா அவங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுப்பாங்க. எப்பயுமே அதான் படிப்புக்கு எப்பயுமே நம்மளோட நல்லா படித்தவங்க, நல்ல ஆற்றல் உள்ளவங்க, அவங்க நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். அதாவது கண், காது, மூக்கு, வாய் இது எல்லாமே நல்லா இருந்தும் அவை நல்லா இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்ட இறைவனின் திருவடியை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். இது நெக்ஸ்ட் 10வது சொல்லுங்க. பிறவி பெருங்கடல் ரெண்டு பேரும் வாய்ஸும் ஈக்குவலாக வரணும். சரி. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதனோட என்ன பொருள் என்னன்னா, இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. இதுக்கு என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது கடவுளோட ஆசீர்வாதமோ அன்பும் நமக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கான அறிவை கடவுள் நமக்கு கொடுப்பாரு. சப்போஸ் அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம விஷயத்துக்கு நடந்தால் வச்சுக்கோ, நம்ம அதிலே தான் மூழ்கி இருப்போம். ஒரு பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியே வரமாட்டோம். அதே கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். சரியா? இதுதான் அர்த்தம். சரி, லஞ்ச் பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்சில் என்னென்னா, சிறுபருப்பு சாம்பார், சிப்ஸு, உருளைக்கிழங்கு. சாப்பாடு போடுங்க பாப்பா. சாப்பாடு போடுங்க. போதும். உங்கள் அண்ணாவுக்கு கொடு. தட்டி தூக்கு.
உருளைக்கிழங்கு சிப்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. பாய் சொல்லுங்கள். என்ன தூங்குறியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.